அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 10th வந்து வேர்ல்டு மேப் இங்கிலீஷ் மீடியம் எப்படி குறிக்கிறதுன்னு பார்க்கலாம். மொத்தம் வந்து பார்த்தோன்னு சொன்னாக்க ஒரு 17 பிளேஸ் நீங்கள் குறித்தா போதும். அதில் வந்து ஈஸியாக வந்து 5 மார்க் எடுக்கலாம். அது எப்படிங்கிறது ஒவ்வொன்றா நான் குறிக்கிறேன், அப்படியே கவனிச்சுக்கோங்க நல்லா. இப்போ ஐரோப்பா கண்டத்தில் வந்து இருக்கக்கூடியது வந்து இங்கிலாந்து. அதை ஷேர் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இங்கே எப்படி கேட்பாங்கன்னா கிரேட் பிரிட்டன் அப்படின்னு கேட்பாங்க. கிரேட் பிரிட்டன் அல்லது வந்து இங்கிலாந்து எப்படி வேணால் கேட்பாங்க. அடுத்தது வந்து இங்கிலாந்துக்கு நேர் கீழே ஒரு புள்ளி வச்சிங்கன்னு சொன்னால் புள்ளி வச்சு இந்த பக்கம் ஒரு போட்டு காமிச்சு இது வந்து ஃப்ரான்ஸ். இந்த ஃப்ரான்ஸ்லேருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு புள்ளி வச்சோம்னா இது வந்து ஜெர்மனி. ஜெர்மனிக்கு நேராக கீழே புள்ளி வச்சிங்கன்னு சொன்னாக்கா ஆஸ்ட்ரியா ஹங்கேரி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னு சொன்னாக்கா இந்த ஒருத்தர் கீழே குமிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. அதில் வந்து பார்த்தோன்னா முன்னாடி கை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்னாடி கை இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுட்டு அதை ஷேர் பண்ணுற அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து இத்தாலி பொறுத்தளவுக்கு கீழே ஒரு அம்புக்குறி போட்டு காமிச்சு இத்தாலி. அதே மாதிரி பார்த்தா பின்னாடி கால் இருக்கிற மாதிரி இருக்குது. அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், இங்கே கவனமாக பார்த்துக்குங்க. இது வந்து கிரீஸ். இடம் இல்லாதனால நம்ம கீழே வந்து குறிக்கிறோம் கிரீஸ். அதுக்கு பக்கத்தில் இந்த இடத்துல வந்து ஒரு ஓப்பனர் பிளேஸு. இதில் வந்து இந்த இடத்துல பிளேஸ் இப்படி குறித்து டர்க்கி, TURKEY டர்க்கி. அதுக்கப்புறம் பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த பக்கம் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இந்த மேலே புள்ளி வச்சோம்னு சொன்னாக்க இது வந்து மொராக்கோ. இப்போ நம்ம வந்து 8 பிளேஸ் குறிச்சிருக்கிறோம். அந்த 8 பிளேஸ்லாம் வந்து பார்த்தோம்னா ரிப்பீட் பண்ணிக்குவோம். கிரேட் பிரிட்டன், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா ஹங்கேரி, இத்தாலி, கிரீஸ், டர்க்கி, மொராக்கோ. இந்த 8 பிளேஸில் வந்து நம்மளுக்கு 3 மார்க் கம்பல்சரி எக்ஸாமில் கேட்குறாங்க. அடுத்தது வந்து ஆசிய கண்டத்தில் வந்து இங்கே ஒரு புள்ளி வச்சோன்னா ரஷ்யா அல்லது வந்து மாஸ்கோ எப்படி வேணால் கேட்பாங்க, மாஸ்கோ. அடுத்தது இந்தியாவுக்கு மேலே கொஞ்சம் ரைட் சைடு தள்ளி சைனா, CHINA சைனா. இந்த ரைட் சைடில் கீழே வந்து பார்த்தோன்னு சொன்னாக்க ஷேர் பண்ணுறது வந்து ஜப்பான் பொறுத்தளவுக்கு 3 பிளேஸ் இருக்குது. ஒன்று வந்து ஜப்பான், ரெண்டாவது வந்து ஹிரோஷிமா, மூணாவது வந்து நாகசாகி. இந்த 5 பிளேஸில் வந்து 1 மார்க் கண்டிப்பாக கேட்பாங்க. ரஷ்யா அல்லது மாஸ்கோ, சைனா, ஜப்பான், ஹிரோஷிமா, நாகசாகி. இதில் வந்து 5 பிளேஸில் 1 மார்க் உங்களுக்கு கேட்பாங்க. அடுத்து வந்து இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இது வந்து பசிபிக் ஓசியன். அடுத்து பார்த்தோம்னு சொன்னாக்க இந்த தென் அமெரிக்கா, அதாவது சவுத் அமெரிக்கா, நார்த் அமெரிக்காவுக்கு இடையில இந்த கேப்பில் இங்கே வந்து தீவுகள் இருக்குது, ஐலாண்ட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஐலாண்ட்ஸ் வந்து ஹவாய் ஐலாண்ட்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த நார்த் அமெரிக்காவில் இந்த வால்மார்க் கொஞ்சம் கேப் இருக்குது. இதுக்கு மேலே புள்ளி வச்சோம் சான் பிரான்சிஸ்கோ. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தோன்னா கனடா. அவ்வளோதான். இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்க 4 பிளேஸ் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு பசிபிக் ஓசியன், ஹவாய் ஐலாண்ட், சான் பிரான்சிஸ்கோ, கனடா. இப்போ மொத்தம் வந்து ஒரு 17 பிளேஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தோன்னா கம்பல்சரி 5 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா. நன்றி.